அழைப்பை, அபிஷேகத்தை, ஊழியங்களை விட்டு ஓடுகிறவர்கள், சொந்த சகோதரர்களுக்காக, சொந்த மனைவி நிமித்தம், சொந்த சகோதரி நிமித்தம், சொந்த சகோதரர் நிமித்தம், பெற்றார் நிமித்தம் ஊழியங்களை, இரட்சிப்பை விட்டு ஓடுகிறவர்கள் எல்லாம் சீர்கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே அவர் இருந்தார். அவர் மரித்து விடுவார் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே அவர் மரித்து விடுவார் என்று அவர்கள் கையை விரித்து விட்டார்கள். அந்த சகோதரனுக்கோ அவர் குடியேறின தேசத்தில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. ஒரு தேவ மனுஷன் இந்த மனுஷனை தேடி அவர் அந்த மருத்துவமனைக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொல்லி, அவர் இயேசுவை விசுவாசித்த உடனே அவருக்காய் ஜெபம் பண்ண போது அந்த மரணத்துக்கு ஏதுவான கேன்சர் வியாதி மறைந்து சுகமானது. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். அற்புதமான ஒரு சுகத்தை அவர் பெற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி அவர் இயேசுவில் அளவற்ற அன்பு வைத்தார். இயேசுவில் அவர் நேசித்தது நிமித்தம் ஒவ்வொரு ஆராதனைக்கும் தவறாமல் அவர் வந்து கொண்டிருந்தார். 6 மாதங்கள் கழிந்தது. அவர் தன்னுடைய பெற்றார் அவரோடு இல்லை, அவர்கள் தூர தேசத்தில் இருந்தார்கள். அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். நான் மரணத்துக்கு சமயமாக இருந்தேன், நான் மரித்து விடுவேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். எனக்கு உயிர் பிழைக்க முடியாதென்ற தருணத்தில் மரணத்துக்கு நான் போராடி கொண்டிருந்த போது இயேசு என்னை சுகமாக்கினார், என்னை வாழ வைத்தார். இந்த கேன்சரில் இருந்து அற்புதமாய் நான் சுகமாக்கப்பட்டேன். ஆதலால் இயேசுவை நான் என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார். அவருடைய பெற்றார்கள் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு பதில் கடிதம் எழுதினார்கள். நீ அந்த கேன்சர் வியாதியிலே மருத்துவமனையில் மரித்து போயிருப்பியானால் நீ எங்களுடைய மகனாய் இருந்திருப்பாய் என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நீ பிழைத்து இயேசுவினால் சுகமாக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நீ என்னுடைய மகன் இல்லை, நீ அப்பவே மரித்திருந்தால் நல்லதென்று சொல்லி எழுதியிருந்தார்கள். இந்த மகனுக்கு இந்த கடிதத்தை பார்த்ததிலிருந்து ஒரே கவலை, வேதனை. பெற்றார் மேலேயும் அவர் அளவற்ற அன்பு வைத்திருந்தார், இயேசு மேலேயும் அவர் அன்பு வைத்திருந்தார். இப்போ அவர் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருந்தது. இயேசுவையும் விட்டு ஆராதனையும் விட்டு பெற்றார் சொன்னபடி அவர் திரும்பினார். அவர் குறிப்பிட்ட ஒரு காலம் வாழ்ந்தார். அதன் பிற்பாடு மீண்டும் அந்த கேன்சர் வியாதி அவருக்கு வந்தது. அவர் மரித்து போனார். இப்பொழுது பெற்றாருக்கு அவர் சொந்த பிள்ளையாய் மரித்தார். பரிதாபம் போனது.